வெல்கம் டு கார்கி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மசாலா கொழுக்கட்டை, மணி கொழுக்கட்டை, எது வேணால் சொல்லலாம். அதுதான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸும் புது ஃப்ரெண்ட்ஸும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. பெல் பட்டனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வறுத்து பொடி பண்ணுறதுக்குள்ள பொருளை வந்து வெள்ளை எள்ளு, மல்லி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகா, கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசி மாவு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பொரிச்சு கொட்டுறதுக்குள்ளது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகா, கருவேப்பிலை, இதெல்லாம் மசாலா சாமான். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு கிளாஸ் இது அரிசி மாவு வந்து நம்ம இடியாப்பம், பத்திரி, கொழக்கட்டை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற பதப்படுத்தின அரிசி மாவு தான் இது. வறுத்தது கிடையாது, பதப்படுத்தின அரிசி மாவு. கடையில் விற்கிறது கிடையாது, நான் செஞ்சது. இந்த மாவுக்குள்ள உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். தண்ணி வந்து அளவு கிடையாது. இன்னொரு கிளாஸும் எடுத்திருக்கேன். எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இது இப்போ வெந்நீர் வச்சுட்டும் கிளறிக்கலாம். நான் வந்து பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்ததில் இந்த அளவு தண்ணி மிச்சம் இருக்குது. பாக்கி எல்லாத்தையுமே நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா லூஸாகவே விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா கிளறும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ கேஸை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட அதில் அப்படியே அலம்பி விட்டுடுறேன். இந்த கொழுக்கட்டை மாவு வந்து பல விதத்துலையும் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா கட்டி தட்டாமல் இருக்கும். புதுசாக செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரைச்சி வச்சுட்டு நம்ம செய்யறது கைவிடாமல் கிளறினா சீக்கிரம் மாவு கெட்டி ஆகிடும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் கிளறிட்டே இருங்க. இப்போ நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு. இனி இதில் ஒட்டாமல் வரணும். இப்போ நல்லா ஒட்டாமல் உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இதை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
இது இப்போ கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இது அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டியதை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் ஒன்று சூடாகட்டும். இப்போ ஃபஸ்ட்டு எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். இது 2 ஸ்பூன் கிட்ட நான் அளந்து வச்சுருக்கேன். எள்ளு வந்து 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி எல்லாம் 2 ஸ்பூன். எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. எள்ளு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ 2 ஸ்பூன் மல்லி. இது 3 நல்லா செவக்கட்டும். இப்போ நம்ம 3 மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கை பொறுக்க முடியலன்னு நினச்சா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இனி சின்ன சின்ன உருளையாக நம்ம உருட்டிக்கணும். இல்லை கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸு நம்ம வேக வைக்க வேண்டிய தட்டுலையும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சிட்டோம். இதை நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். நான் வானிலையில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். கரெக்டாக 10 நிமிஷம் ஆனோன்னு பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்சதையும் பொடி பண்ணிடலாம். வறுத்து வச்ச எல்லா பொருளும் போட்டிருக்கேன், அதோட எள்ளையும் அதோடையே நம்ம சேர்த்து போட்டிருக்கேன். இதை நல்லா நைஸ் பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். இது இப்போ இந்த அளவு பொடியானா போதும். இப்போ
கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். புதுசாக செய்கிறவங்களுக்கு இன்னொரு இது சொல்கிறேன். இது எப்படி வெந்துருச்சுன்னு நீங்கள் பார்க்கறதுக்குன்னா, இது மேலே வந்து நல்லா மினுமினுப்பாக இருக்கும், ஷைனிங்காக. அப்படி இருந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அது எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயை போட்டு கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கேஸ் கடாய் ஒன்று சூடாகட்டும். இப்போ நம்ம இது வரைக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஒன்று சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். இந்த டயத்தில் துருவி வச்ச கொஞ்சோண்டு இஞ்சியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமான இல்லை, அது உங்க இஷ்டம். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டா போதும். அதே மாதிரி கொஞ்சமா மிளகாய் தூள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மாவுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம், மசாலாவுக்கு போடலை. இப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்ச இந்த மிக்ஸையும் அதில் சேர்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. பேலன்ஸ் வருது நம்ம வந்து பொரியெல்லாம் பண்ணும்போது அதில் போடுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். நம்மளோட மணி கொழுக்கட்டை, மசாலா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம், வந்து காலம்பரை பிரேக்ஃபாஸ்டாக கூட கொடுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.